கடந்த 2019ஆம் ஆண்டு ஒரு வீட்டில் சபரிமலை தங்கத்தகடு பலகைகளுக்கு பூஜை நடைபெற்று அதில் பிரபல மலையாள நடிகர் ஜெயராம் பங்கேற்றது தெரிய வந்துள்ளது. இதனால் சபரிமலை தங்க கவச விவகாரம் புதிய திருப்பத்தை சந்தித்துள்ளது. ஜெயராமும் அது தொடர்பாக எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளித்துள்ளார். 2019ஆம் ஆண்டு சென்னை அம்பத்தூரில் உன்னி கிருஷ்ணன் பொட்டி என்பவர் ஏற்பாடு செய்த விழாவில் சபரிமலை துவாரபாலகர் சிலைகளின் தங்க தகடுகள் காட்சிப்படுத்தப்பட்டன. அதில் ஜெயராம் கலந்து கொண்ட வீடியோ தான் தற்போது வைரலாகியுள்ளது. இதுகுறித்து பேசிய ஜெயராம் தாம் 50 ஆண்டுகளாக ஐயப்ப பக்தனாக சபரிமலைக்கு சென்று வருவதாகவும் அந்த சென்னை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது தனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்ததாகவும் சொன்னார். ஆனால் அது இப்படி ஒரு நிலைக்கு வந்து நிற்கும் என கனவிலும் தாம் நினைக்கவில்லை என்றார். உண்மை வெளிவரும். நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அதற்கான விளைவுகளை சந்திக்க தயார் எனவும் ஜெயராம் தெரிவித்தார். தானோ அல்லது வேறு யாரோ ஐயப்ப பெருமானின் தெய்வீக வடிவங்களை தவறான நோக்கத்துடன் தொட்டிருந்தால் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் சொன்னார். துவாரபாலகர் சிலையின் தங்க கவசத்திலிருந்து 4 கிலோகிராம் தங்கம் மாயமானது குறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் ஜெயராம் வீடியோ புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது.